டோன்ட் வரி. நிறைய பேருக்கு அசிங்கப்பட்டு வெளியே சொல்லாம ஆமாம், ரொம்ப நோய் வளர்த்துக்கிறாங்க. நோய் வளர்த்து அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது இல்லை நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச ஒன்றுமே நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு கிளினிக்காக அப்ரோச் பண்ணி அது என்ன ரிசல்ட் கிடைக்கும், சரி ஆப்ரேஷன் வேணாமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு கிளினிக்ல பார்த்து அது மாதிரி கூட பண்ணி அது கியூர் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். நான் பயப்படுறாங்க, அசிங்கம். உங்களுக்கு நான் மருந்து கொடுத்தேன், டெய்லி வர வச்சிருக்கலாம். ஆனால் எவ்வளோ சிம்பிளாக முடித்தேன் உங்கள் வேலையை வந்து. அது சொல்லுங்கள், மருந்து கொடுத்து விட்டு கையில் கொடுத்துட்டேன், ரைட்? நீங்களே போட்டுக்கிங்க தானே? ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ரெகுலரா வாங்க, தினமும் கிளினிக் அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஈவினிங் வாங்க, அதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. வந்த அன்னைக்கு மட்டும் சார்ஜஸ் போட்டீங்க, மருந்துக்கு உண்டான சார்ஜஸ் இது பண்ணீங்க, கன்சல்டேஷன் ஃபீஸ் போட்டீங்க, அந்த மருந்து அந்த மெடிசனுக்கு உண்டான சார்ஜஸ் போட்டீங்க. அவ்வளோதான். அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எந்த முறையில் யூஸ் பண்ணணும், அது எப்போ போய் யூஸ் பண்ணணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்றீங்க. கரெக்ட். இது கொடுத்ததுனால எங்களுக்கு வந்துட்டு அந்த வந்துட்டு போகிற ரொம்ப சுலபமாக இதுலேருந்து வெளில வந்துட்டீங்க இல்லையா? இல்லாட்டி இது பெரிய எங்கேயோ போயிட்டு காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கும்.